பத்திரிகையாளருக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் சமீபத்தில் கோவை மாநகர மாவட்ட தலைவராக இருந்து பிப்ரவரி 2ஆம் தேதி மாநிலத்தினுடைய செயல் தலைவராக பதவி உயர்வு பெற்றேன். அதற்கு பின்னாலே தொடர்ந்து சென்னை, டெல்லி என்று நான் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. சிறிது நாட்கள் கழித்து தான் நான் கோவைக்கு வந்தேன். கோயம்புத்தூர் வந்ததுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய கட்சியினுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள், வியாபார செம்மல்கள், வியாபாரத்தைச் சேர்ந்த பிஸ்னஸ் பீப்புள், பொதுமக்கள், அபிமானிகள் என்று பல பேர் கட்சியினுடைய அலுவலகத்துக்கு வந்து என்னை எல்லாம் வாழ்த்து சொல்லுகின்ற விதமாகவே அது தொடர்ந்து நடந்து வந்தது. இப்போது இந்த சம்பவம் பிப்ரவரி 12 இந்த பொள்ளாச்சியினுடைய சம்பவம், இந்த திருநாவுக்கரசு என்பவர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாக சொல்லப்பட்ட அந்த தேதியில் திருநாவுக்கரசை பொறுத்தவரை அவர் என்ன சிபிசிடியில் வாக்குமூலம் கொடுத்துருக்காருன்னா, அந்த பர்டிகுலர் தேதி அவர் வந்து பொள்ளாச்சியில் இல்லை என்றும், கோயம்புத்தூரில் வந்து இந்த அலுவலகத்தில், இந்த மாவட்ட கமிட்டி அலுவலகத்தில் இங்கே அவர் தந்தையார் கூட சில பேர் இந்த பொள்ளாச்சி சேர்ந்தவர்கள்லாம் சேர்ந்து எனக்கு வாழ்த்து தெரிவித்ததாகவும் அவர் சொல்லியிருக்கிறாரு. இது அவருடைய டிஃபென்ஸ். அதாவது சம்பவம் நடந்ததாக சொல்லப்பட்ட நாளில் அவர் பொள்ளாச்சியில் இல்லை, கோயம்புத்தூரில் தான் இருந்தேங்கிறத அவர் டிஃபென்ஸ் தரப்பில் இடமே வேறு இடத்துல இருக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அவர் இங்கே இருந்தாரா, என்னை வந்து பார்த்தாரா என்பதை சிபிசிஐடி நேற்று இரவு எனக்கு சம்மன் பண்ணாங்க. நானும் காலையில் போய் நான் அது முழு விளக்கத்தையும் சிபிசிஐடியில் கொடுத்துட்டு எழுத்துப்பூர்வமான விளக்கத்தை கொடுத்து வருகிறேன். என்னை பொறுத்தவரை நான் ஒரு செயல் தலைவராக இருக்கிறேன், ஒரு அரசியல்வாதியாக இருக்கின்றேன். என்னை யார் பார்க்க வர்றாங்கன்னு நல்லா நோட் பண்ணிலாம் என்னால் பார்க்க முடியாது. அதுவும் பொது இடத்துல இது மாதிரி ஒரு பெரிய ஹாலில் தான் நான் அதிகமாக சந்திக்கக்கூடிய வழக்கம். தனியாக யாரையும் அதிகமாக பார்க்க மாட்டேன். இந்த ஹாலில் வந்து ஒரு கும்பலோட ஒரு கூட்டமாக பார்க்கும்போது யார் என்னங்கிறதெல்லாம் தெரிஞ்சு என்னால் பார்க்க முடியாது. பொதுவாக எல்லோரும் வருவாங்க, நமக்கு சால்வு போடுவாங்க, வாழ்த்து சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் நன்றி சொல்லி அனுப்புவோம். அந்த அடிப்படையில் தான் நடந்திருக்கலாம் என்ற வியூகத்தில் இன்னைக்கு காலையில் வந்து அது இந்த செய்தி பெருசான உடனே இந்த பொள்ளாச்சியை சேர்ந்த ராஜசேகர் என்பவர் என்னுடைய இளைஞர் காங்கிரஸ், நான் மாநில தலைவராக இருக்கும்போது இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆக இருந்தார். அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அன்னைக்கு பர்டிகுலர் 12ஆம் தேதி அந்த கனகராஜ் என்பவர் அவருக்கு ஏற்கனவே பழக்கமானவர். இருக்கக்கூடிய பழைய காங்கிரஸ்காரர்கள்லாம் வாங்க அழைச்சிட்டு போய் நம்ம செயல் தலைவரை பார்த்துட்டு வரலான்னு சொல்லி போட்டு அவங்க அழைச்சிட்டு வந்ததாகவும், இங்கே இந்த பொது இடத்துல தான் வச்சு எல்லாரும் சால்வு போட்டதாகவும், அங்கே அந்த கனகராஜ் என்பவர் வந்து இந்த திருநாவுக்கரசனுடைய தகப்பனார். அவர் வந்து இதுக்கு முன்னாடியே காங்கிரஸில் இருந்திருக்கிறாரு. 12 வருஷமாக அவர் காங்கிரஸ் இல்லை. இன்ஃபேக்ட் எனக்கு வந்து அவர் காங்கிரஸில் இருந்த காலத்திலே அவருக்கு எனக்கு எந்த தொடர்பும் இல்லை. எனக்கு அவர் தான் அந்த முகம் கூட எனக்கு தெரியாது. சிபிசிஐடி அவங்க ஃபோட்டோ காமிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு இன்னாருனே தெரியும், திருநாவுக்கரசு இன்னார்தான் தெரியும். ஒரு கட்சி அலுவலகத்தில் இருக்கும்போது பொதுமக்கள் வருகிறார்கள், வியாபார ரீதியாக பல பேர் வியாபாரம் பிஸ்னஸ் பீப்புள் அவங்க பல பிரச்சனைகள் சொல்ல வர்றாங்க, கட்சிக்காரங்க வராங்க. இதெல்லாம் வரும்போது எல்லாத்தையும் பார்ப்போம். பொள்ளாச்சியிலேருந்து பல கட்சிக்காரங்களாம் வந்துருக்கும் போது வாங்க அப்படின்னு சொல்லி நானும் பார்த்துருக்கேன். அதன் அடிப்படையில் ராஜசேகர் தான் அவர்களுக்கு தான் தகவல் சொல்லியிருக்கிறார், வாங்க எல்லோரும் போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லி போட்டு. அந்த அடிப்படையில் கனகராஜ் வந்ததாகவும், அது கூட வந்து இந்த திருநாவுக்கரசு வந்ததாகவும், அவங்க வந்து அந்த சம்பவத்துடைய இடத்தை அவர்கள் இல்லை என்பதை உறுதிப்படுத்துறதுக்கு இந்த இடத்தை அவர்கள் சொல்கிறார்கள். இந்த இடத்துல எதுவும் தனியாக ரகசியம் நடக்கல. கூட்டமாகத்தான் நம்ம பார்த்துருக்கோம், எல்லாத்தையும் யாரையும் தனியாக பார்க்கல. அதை இன்னும் கூட அவருடைய முகம் எனக்கு ரெஜிஸ்ட்ரி ஆகலை. இன்னும் யார் என்பது எனக்கு தெரியாது, திருநாவுக்கரசு யார் என்பது தெரியாது. கனகராஜே எனக்கு வந்து இப்போ சிபிசிடியில் முகத்தை காமிச்சதுக்கப்புறம் தான் இதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷம் முன்னாடி பார்த்துருக்கேன் அப்படிங்கிற எனக்கு ஒரு நினைவு வந்தது. எனக்கு நேரடியாக நான் அவங்க கூட ஒர்க் பண்ணல. இங்கே பொள்ளாச்சியினுடைய ராஜசேகர், கேஎல்சி ராமகிருஷ்ணன், செந்தில் இவங்க தான் அவங்களை அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க. எந்த விதத்துலேயும் நேரடியாக எந்த தொடர்புமே கிடையாது. இதற்கு முன்னாடி இவங்க கூட நான் நேரடியாகவும் பேசினதில்லை, தொலைபேசியிலும் பேசுனதில்லை, எந்த விதத்துலையுமே அவங்களோட எந்த கான்டாக்டும் இல்லை. பல பேர் வர்றாங்க, பல பேர்த்த பார்க்குற மாதிரி அவங்களையும் அன்றைக்கி பார்த்தேன். அவ்வளோதான் தவிர எந்த வகையிலுமே இந்த சம்பவத்துக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை.